जलधे महितोपनिषत् कथितार्थनिधे நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வாஸ்து முறைப்படி வீடுகள் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நியூமராலஜி முறைப்படி எப்படி எண்கள் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டோட பேர் இருந்தாலும் சரி, அல்லது வண்டி எண் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிருக்கோம். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெமரி பவர் ரொம்ப லாஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மெமரி பவர் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய நம்ம பேராமீட்டர் சொல்லலாம். அப்போ ஒரு சில அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு என்னன்னா ஒரு 15-17 வயசு ஆகும் பொழுதுலாம் என்னன்னா இயற்கையாகவே பெண்களாக இருந்தால் வெள்ளை போக்கும், ஆண் குழந்தைகளாக இருந்தால் என்னன்னா அவர்களுக்கு சக்தி செம்மன் விரயமாறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அப்போ இவர்களுக்கு அந்த உணர்வுகள் வேற ஒரு கோணத்துல செல்லும் பொழுது மட்டும்தான் இது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் தினந்தோறும் கணபதிக்கு ஒரு தாலிம்பரனும் ஒரு மாதுளம்பழத்தை வைத்து வழிபட்டு விட்டு தினந்தோறும் ஒரு மாதுளம்பழம் கொடுக்கலாம், அல்லது வாரத்திற்கு 2 நாள் கூட கொடுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இது ஒரு சில ஒரு நடவடிக்கைகளை, ஒரு சில கோணங்களை, ஒரு சில இதை வந்து என்னன்னு நம்ம ஞாபகத்தில் கொண்டு வந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அந்த ஒரு சிம்பிளா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இது போன்று ஒரு உருவம் உள்ள வெயிட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு படத்தை அல்லது இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு இதை வந்து என்னன்னு இப்படியே நம்ம சுத்த விட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க பார்க்கணும்? இந்த எட்ஜும் பார்க்கணும், அதே போன்று இந்த எட்ஜும் பார்க்கணும். நம்மளோட பார்வையை இதுலயே இப்படி கொண்டு போகணும். இப்படி வச்சு இப்படியே சுத்திட்டே இருக்கணும். சுத்திட்டே இருக்கும்போது இந்த பார்வையை இதுலயே நம்ம கொண்டு போகணும். இது மாதிரி கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இதை இப்படி கொண்டு போகணும், இதை கொண்டு. அப்போ கண் பார்வை இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வையிலும் கோளாறுகள் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது எத்தனை முறை நீங்க சுத்துனீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கணும். 1 2 3 12 13 14 இப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கவுண்டிங் அப்படி பண்ணிட்டு இருக்கணும். இதை அப்படியே வந்து நீங்க ரிவர்ஸ்ல கொண்டாடணும். எப்படி 20 ஆனிச்சுன்னா 19 18 17 16 15 14